வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க 1 மந்த்துக்கான கிராசரிலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் எனக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிராசரிக்கான லிஸ்ட் எல்லாம் வந்து நான் நீட்டா வந்து எழுதி வச்சிருக்கேன். இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து செப்பரேட் நம்ம ஒரு லிஸ்ட் எழுதணும்னா எல்லாமே வந்து மிக்சிங்ல தான் வந்து எழுதுவோம். ஸோ வந்து அப்படியே வந்து என்னென்ன பொருள்னு வந்து தெரியாது. இதுவே நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரிசி, பருப்பு, பயிர் வகைகள் இந்த மாதிரி நம்ம எழுதணும்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வகைகள் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு அரிசி தான். நான் வந்து மாசத்துக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து 25 கிலோ சிப்பா வந்து எடுத்துக்குவேன். இது வந்து எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு வரும். ஏன் 3 மாசத்துக்கு தான், நாங்க நைட் டைம்லயும் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால 3 மாசத்துக்கு வரும். சப்போஸ் நைட்ல அப்படி சாப்பிடல அப்படின்னா ஒரு 5 மாசத்துக்கிட்ட வரைக்கும் அரிசி வரும். அடுத்தது வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து நான் 1 கிலோ மட்டும் தான் வாங்குவேன். இது வந்து டிஃபனுக்கு மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். டிஃபனுக்கு போடுறதுக்கு அரிசி இல்லை அப்படின்னா இந்த பச்சரிசி வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல சாமிக்கு வந்து ஏதாச்சும் பொங்கல் செய்யணும் அப்படின்னா மட்டும் இந்த பச்சரிசி வந்து கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணி செய்வேன். இந்த 1 கிலோ பச்சரிசி மட்டுமே எனக்கு 3 மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வரும். அடுத்தது வந்து இட்லி அரிசி. இட்லி அரிசினா குண்டரிசி வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் வாங்குறது வந்து ஒரு 5 கிலோ கிட்ட வாங்குவேன். இந்த 5 கிலோ கிட்ட வாங்கினேன்னா எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு கிட்ட வரும். வாரத்துல ஒரு 2 டைம் வந்து நான் டிஃபன் வந்து ஊற வைப்பேன். மற்றபடி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஒரு சிலர்லாம் வந்து இந்த திணை அரிசி, குதிரைவாளி அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. நான் வந்து அந்த மாதிரி எதையும் வாங்க மாட்டேன். கம்பு மட்டும் வாங்குவேன். ஏன்னா இந்த கூழ் வந்து செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பனி டைமா இருக்கட்டும், இல்லைன்னா வெயில் டைம்ல கூட இந்த மாதிரி எனக்கு ராகி, கம்பு இந்த மாதிரி வாங்கி செய்யறது பிடிக்கும் எனக்கு. அடுத்தது வந்து பருப்பு வகை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வந்து நான் எப்பவுமே 1 kg வந்து வாங்குவேன். மாசத்துல வந்து ஒரு 4 டைம் வச்சு நான் வந்து அதிகமா சாம்பார் வைப்பேன். ஏன்னா சாம்பார்ன்றது மோஸ்ட்லி வீட்டுல எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒண்ணு. அதிகமா வந்து பருப்பு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் 1 kg வந்து வாங்குவேன். 1 kg வாங்கினேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட இந்த பருப்பு வந்து யூஸ் ஆகும். ஸ்டார்டிங்ல எப்பவுமே நம்ம ஒரு கிராசரி ஒரு பொருள் வந்து வாங்குறோம்னா ஒரு 2 kg கிட்ட நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு 2 மாசத்து வரைக்கும் அந்த பருப்பு வந்து நம்மளுக்கு வரும். அடுத்த மாசம் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நான் ஸ்டார்டிங்ல மந்த் வாங்க சொல்ல 1.5 கிலோ வந்து பருப்பு வாங்குவேன். வாங்கினோம்னா நம்ம வந்து இந்த டிஃபனுக்கு வந்து அதிகமா சாம்பார் பண்ணுவோம், இல்லை நார்மலா சாப்பாடுக்கு அந்த மாதிரி செய்யறப்போ துவரம் பருப்பு வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து உளுந்து வந்து நான் 1 kg வாங்குவேன். உளுந்து எப்பவுமே நீங்க 1 kg பாக்கெட் வந்து மொத்தமா வந்து எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து அதுல பருப்பு வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம half kg எடுத்தோம்னா அதுல வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எப்பவுமே நான் பருப்பு வாங்கினாலே ½ kg வந்து 2 பாக்கெட் அந்த மாதிரி தான் வாங்குவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க அப்படின்னா ஒரு 2 சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பிரைஸ் வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும், இன்னொரு கடையில வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு எடுப்பேன். பருப்பு வந்து நான் 2 பாக்கெட் வந்து எடுப்பேன். எடுத்தேன்னா எனக்கு இது வந்து 2 மாசத்துக்கு ஒரு உளுந்து மட்டும். இந்த 1 கிலோ மட்டும் 2 மாசத்துக்கு ஏன் வரும்னா டிஃபன் வந்து செய்வேன். உளுந்து வடை வந்து எப்பயாச்சும் ஒரு 1 டைம் மட்டும் தான் நான் உளுந்து வடை வந்து செய்வேன்றதுனால அவ்வளோ உளுந்து வந்து எனக்கு யூஸ் ஆகாது. அடுத்தது கடலைப்பருப்பு வந்து சுத்தமா நான் வந்து வடையே செய்ய மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு கடலைப்பருப்புல வடை செய்யறது சுத்தமா பிடிக்காது. இதுல வந்து அப்பளம் கூட்டு அது செய்வேன். அப்புறம் இல்ல வடைக்கறி இந்த மாதிரி செய்யறதுனால இந்த கடலைப்பருப்பு வந்து எனக்கு 2 மாசத்துக்கு வரும். எங்க ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட், நானு, பாப்பா, ஸோ 3 பேருன்றதுனால இதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமானது. அப்புறம் சிறுபருப்புன்னு சொல்லலாம், இல்ல இது வந்து பாசி பருப்புன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சிறுபருப்புன்னு சொன்னா தெரியும், ஒரு சிலர் பாசி பருப்புன்னு சொன்னா தெரியும். இந்த சிறுபருப்புமே வந்து நான் மந்த்லி வந்து ½ kg மட்டும் தான் வாங்குவேன். இதுவே வந்து எனக்கு 2 மாசத்துக்கு வரும். இந்த சிறுபருப்புல வந்து அந்த பாயசம், பொங்கல், ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து இந்த சிறுபருப்புன்றது அப்படியே இருக்கும், இல்லை கூட்டு செய்யறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ½ kg வந்து எனக்கு 2 மாசம் வரும்ன்றதுனால ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வாங்குவேன். அடுத்தது வந்து பயிர் வகைகள் வந்து பார்க்கலாம். பச்சை பயிர் வந்து நான் எப்பயாச்சும் ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த பச்சை பயிர் வந்து கறி வந்து செய்வோம் இட்லிக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்குவேன். ஏன்னா அப்படியே வச்சுட்டோம்னா வண்டு வச்சு வந்து அந்த பருப்பெல்லாம் வேஸ்டா போயிடும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நான் வாங்குற அந்த 1/4 கிலோ பருப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு 1/4 கிலோ வந்து இங்க பக்கத்துல இருக்க கடையில அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி செய்வேன். இந்த பச்சை பயிர் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், வண்டு வைக்கும் அப்படின்ற மாதிரி. வேர்க்கடலை வந்து நான் ½ kg தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த வேர்க்கடலை சட்னின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க 3 பேருக்குமே வேர்க்கடலை சட்னி அதிகமா பிடிக்கும்ன்றதுனால ½ kg வாங்குவேன். அந்த ½ kg பத்தாது. ஃபர்ஸ்ட் வந்து வாங்குறத வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிலோ வாங்குற மாதிரி வரும்.
இந்த மாதிரி தான் வந்து நான் நிலக்கடலை வந்து வாங்குவேன். பொட்டுக்கடலை வந்து 1/2 kg தான் வாங்குவேன். ஆனால் இது வந்து எனக்கு 1.5 மாதத்துக்கு வரைக்கும் வரும். ஸோ இந்த நிலக்கடலை வந்து 1 மந்த்துக்குள்ளேயே வந்து காலி ஆகிடும். பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட இது வரும். ஸோ அதனால நாங்கள் எப்போவுமே எல்லாமே 1/2 kg தான் வாங்குவேன். கொண்டைக்கடலை வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இட்லிக்கு வந்து இந்த கொண்டைக்கடலை குழம்பு, அப்புறம் ஏதாச்சும் இந்த வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகுது. இதுவும் ரேர் தான். இது வாங்குறது வந்து ஒரு 1/2 kg இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி மட்டும்தான் இந்த கொண்டைக்கடலை வாங்குவேன். அது வெள்ளை முக்கடலை மட்டும்தான் வாங்குவேன். சப்பாத்திக்கு வந்து இந்த சன்னா அந்த மாதிரி வந்து செய்வேன். மற்றபடி வந்து அவ்வளோ யூஸ் ஆகாது. இதுவும் வந்து வச்சிரும் அப்படின்றதுனால கம்மியாக தான் வந்து வாங்குவேன். அப்புறம் வந்து சோயா, இந்த சோயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி இல்லைன்னா பிரிஞ்சி செய்யும் போது அதில் வந்து போட்டு செய்யலாம், இல்லை கிரேவி மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால இதில் வந்து ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிட்டாலே போதும். இது வந்து நம்மளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த சோயா வந்து வரும். பச்சை பட்டாணி வந்து அதிகமாக ஒரு 1/2 kg வாங்குவேன். பச்சை பட்டாணி வந்து 1/2 kg வாங்குறதுனால அதிகமாக வந்து குருமா செய்வேன். குருமா வந்து சாப்பாடுக்கும் செய்யறதுனால எனக்கு இந்த 1 மந்த் மட்டும்தான் இந்த பச்சை பட்டாணி வரும். அப்புறம் மிக்சிங் பட்டாணி, இந்த மிக்சிங்னா கலப்பட பட்டாணி வருது பார்த்தீங்களா, அதுவும் வந்து நான் வாங்குவேன். இது ரெண்டுமே வந்து அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால இந்த 2 பருப்பு மட்டும் எனக்கு 1 மந்த் கிட்ட தான் வரும். அடுத்தது வந்து டிஃபன் வந்து என்னென்னு பார்த்தா, டிஃபன் வகைகள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து நான் 1 kg தான் வாங்குவேன். இதுவும் வந்து நான் 2 பேக்கெட்டாக தான் வாங்குவேன். ஒரே பேக்கெட்டாக வாங்க மாட்டேன். ஏன்னா 2 பேக்கெட் வாங்க சொல்ல அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால 2 வாங்குவேன். இந்த 2 பேக்கெட்டும் வந்து 1 மந்த்லேயே வந்து எனக்கு காலி ஆகிடும். சப்பாத்தின்றது வந்து ஒரு மாதத்தில் ஒரு 3 டைம் அந்த மாதிரி தான் நான் வந்து அதிகமாக செய்வேன். பூரின்ற பக்கமே போக மாட்டேன். சப்பாத்தின்றதுனால இது மட்டும் இது 2 தான் வாங்குவேன். அடுத்த மாதம் வரைக்கும் இந்த கோதுமை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா வந்துடும் அப்படின்றதுனால வாங்குற பொருளை இந்த கோதுமையில் வந்து டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிடுவேன். ரவை வந்து எப்பவுமே 1/2 kg மட்டும்தான் வாங்குவேன். இந்த வாங்குற ரவை வந்து எனக்கு ஒரு 2.5 மாதத்துக்கிட்ட அப்படியே இருக்கும். இதில் வந்து கிச்சடி இல்லைன்னா ரவை பாயாசம் இது மட்டும்தான் செய்வேன். அதனால இந்த ரவை வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு அப்படியே இருக்கும். சேமியாவும் ஒரு 1/2 kg கிட்ட தான் நான் வாங்குவேன். சேமியா வந்து எப்பயாச்சும் 1 டைம் தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு மட்டும் பிடிச்சதுன்னா எப்பயாச்சும் 1 டைம் வந்து செய்வேன். இதுவும் வந்து ஒரு 2.5 மாதத்துக்கிட்ட வாங்குவேன். அரிசி மாவு வந்து ஏன்னா இடியாப்பம் வந்து இப்போ அதிகமாக வந்து கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த மாவும் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வரைக்கும் கிட்ட வரும். 1/2 kg தான் வாங்குவேன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அப்புறம் ராகி மாவும், இது பச்சரிசி ராகி மாவு வந்து இடியாப்பம் செய்யணுன்றதுனால இதுவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட வரும். இதுவே நம்ம நடுவில் வந்து அடிக்கடிக்கு இந்த இடியாப்பம் செய்வோம் அப்படின்னா அவ்வளவும் பத்தாது. ஒரே மாசத்துல வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்குற மாதிரி வரும். அடுத்தது வந்து மைதா. இந்த மைதா வந்து நான் சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். இது எதுக்குன்னா சப்பாத்தி தரட்ட சொல்ல அந்த மாவு வச்சு தேய்க்கிறதுக்கு மட்டும் இந்த மைதா வாங்குவேன். இந்த மைதா வந்து 1/2 kg தான் வாங்குவேன். இது மட்டும் எனக்கு 5 மாதத்துக்கு வரும். ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சமாக போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டு மீதி வந்து காற்று போகாத அளவுக்கு நல்லா அந்த லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா இந்த சப்பாத்தி மாவு வந்து தேய்க்கும் போது அதே சப்பாத்தி மாவு போட சொல்ல ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதுன்றதுனால அதுக்காகவே நான் இந்த மைதா மாவு வந்து தனியாக வந்து வாங்கி வைப்பேன். அடுத்தது வந்து உப்பு, சர்க்கரை. அது என்னென்னு பார்த்துலாம். எப்பவுமே நான் மளிகை சாமான் வந்து வாங்க சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து சால்ட்டு, கல்லுப்பு வந்து 2மே வந்து எழுதுவேன். கல்லுப்பு வந்து அதிகமாக நான் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். வாங்குறது எதுக்காகனா பாப்பாவுக்கு வந்து இந்த சுத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வாங்குறது. வீடு துடைக்க சொல்ல கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணி வந்து துடைக்கணும். ஸோ அந்த இதுக்காக மட்டும்தான் மந்த்லி ஒரு கல்லுப்பு வந்து வாங்குவேன். ஆனால் நீங்கள் எப்போ கிராசரி லிஸ்ட் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் வந்து உப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. உப்பு வந்து எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து சால்ட்டுப்பு வந்து நான் அதிகமாக சமையலுக்கு வந்து சால்ட்டுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 1/2 kg வாங்குவேன். பாதி வந்து கொட்டி வச்சுட்டு மீதி வந்து எடுத்து வச்சிருவேன். எனக்கு சால்ட்டுப்பு வந்து ரொம்ப முக்கியம். மந்த்லி சால்ட்டுப்பு வந்து ஒரு 1/2 kg வாங்குவேன். அதுவே வந்து எனக்கு அந்த 1 மந்த்துக்கு வந்து கரெக்டாக வரும். சர்க்கரை வந்து ஒயிட் சுகர் வந்து 1 kg தான் வாங்குவேன் மந்த்லி. வாங்குற அந்த 1 kg சுகர் வந்து எனக்கு மந்த்லி வந்து 2 மாதத்துக்கு வரும். ஏதாச்சும் ஸ்வீட் வந்து நடுவில் எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அப்படின்னா 1 மந்த் கிட்ட கூட வராது. எதுவுமே செய்யலை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா. ஏன்னா டீ காஃபி வந்து வீட்டில் யாரும் குடிக்கிறதில்ல. ரேர் தான் டீ காஃபி குடிக்கிறதுலாம். ஹஸ்பண்ட் மட்டும் தான் காஃபி குடிப்பாங்க. நானே அப்படி டீ காஃபி குடிக்கணும்னா மட்டும் நாட்டு சக்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த சுகர் வந்து ஒயிட் சுகர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து அப்படியே வரும். நாட்டு சக்கரை வந்து 1 kg வாங்குவேன். பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கறதுனால ஒரு 1/2 kg மட்டும்தான் 1 மந்த்துக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த நாட்டு சக்கரை வந்து 2 மாதத்துக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட வரும். புளி வந்து எப்பவுமே நான் 1/2 kg மட்டும்தான் வாங்குவேன். இந்த 1/2 kg புளி வந்து எனக்கு 2.5 மாதத்துக்கு வரும். சார் நாங்கள் 3 பேர் மட்டும்தான்றதுனால புளி வந்து நான் அவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டேன்.
ஸோ புளி வந்து அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு இல்லைன்னா ரசம், சாம்பார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். தேன் வந்து ரொம்ப முக்கியங்க. தேன் வந்து எதுக்காகனா பாப்பாவுக்கு வந்து அடிக்கடிக்கு கோல்டு ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து கஷாயம் கொடுக்கறதுக்காக அந்த தேன் வந்து நான் அதிகமாக வந்து வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன். அடுத்தது வந்து மசாலா பொருள் வந்து என்னென்னு பார்க்கலாம். கடுகு. கடுகுல வந்து இந்த 2 விதமான வந்து பிரைஸ் வைப்பாங்க. நான் அந்த குட்டி குட்டி பெரிய பொருளாக இருக்கட்டும், சின்ன பொருளாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரைஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸில் வருதுன்னு பார்த்துட்டு, இந்த 12 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராமா இல்லை 25 கிராமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பேக்கெட் தான் வந்து நான் ஒரு 2 பேக்கெட் வந்து எடுத்து போடுவேன். இந்த கடுகு வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வரும். 25 கிராம் பேக்கெட் வந்து 2 எடுத்துக்குவேன். 50 கிராம் பேக்கெட் வந்து இது வந்து 2 எடுத்துக்குவேன். கடுகு மட்டும் 2 மாசத்துக்கு வரும். மிளகு சீரகமும் வந்து கண்டிப்பா வந்து ரேட் பாருங்க. ஏன்னா இதோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நான் 50 கிராம் மட்டும் தான் எடுப்பேன். இந்த 50 கிராம் எடுக்கிறதுக்கே எனக்கு 2 மாசத்துக்கு வரும் மிளகு சீரகம் மட்டும். ஏன்னா அதிகமா வந்து நான் எதையும் மிளகு சீரகம் வந்து ரசத்துக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ வந்து யூஸ் ஆகாதுன்றதுனால ஒன்று பாப்பாவோட கஷாயத்துக்கு இல்லைன்னா ரசம் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட இந்த மிளகு சீரகம் வந்து 2 மாசத்துக்கு வரும். வெந்தயமும் நான் 50 கிராம் மட்டும் தான் வாங்குவேன். வெந்தயம் எனக்கு 3 மாசத்துக்கு வரும். ஏன்னா நான் இட்லிக்கு மட்டும் தான் அந்த வெந்தயம் வந்து சேர்த்துக்குவேன். மற்றபடி வந்து வெந்தயம் எதுக்குமே யூஸ் ஆகாது. அதனால வெந்தயம் வந்து 50 கிராம் வாங்குவேன். அதுவும் 3 மாசத்துக்கு வரும். அடுத்தது வந்து தனியா. இந்த தனியா வந்து கொஞ்சம் செப்பரேட்டா வாங்கி வச்சுக்குவோம். இந்த தனியா டீ வந்து போட்டு குடிப்பேன். அப்படி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் அது வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒன் டைம் வாங்கியிருந்தேன். ஒரு 50 கிராம் என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். லூஸ்ல தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. வாங்கி ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கு. ஒன்று இந்த ஏதாச்சும் புதுசாக ரெசிபி பார்க்குறோன்னு அப்போ வந்து அந்த மசாலா அரைக்கிறதுக்கு இந்த தனியா வந்து யூஸ் ஆகும். 50 வாங்கினாலே போதும். இது வந்து ஒரு 5 மாசத்துக்கிட்ட அப்படியே வரும். சோம்பு வந்து ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் வந்து 50 கிராம் வந்து 2 பேக்கெட்டை வந்து வாங்கி வச்சுக்குவேன். எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு வரும். ஸோ இந்த பிரியாணி அப்புறம் இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் அதிகமாக செய்ய சொல்ல சோம்பு வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வரமிளகாய் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்காக வந்து நான் 100 கிராம் மட்டும்தான் வாங்குவேன். அந்த 100 கிராம் மிளகாய் மட்டுமே எனக்கு 2.5 மாசத்துக்கு வரும். வரமிளகாய் கிட்ட வந்து நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்று ரசம் தாளிக்க, இந்த குழம்பு தாளிக்க, இந்த சட்னி இந்த மாதிரி மட்டும்தான் செய்யறதுனால இந்த 100 கிராம் மிளகாய் மட்டுமே எனக்கு 2 மாசத்துக்கு வந்து அந்த மாதிரி வரும். பெருங்காயம் வந்து ஒரே மாசம் வரைக்கும் மட்டும்தான் வரும். ஏன்னா அதிகமாக வந்து இந்த ஜீரணத்துக்காக இந்த பெருங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பெருங்காயம் வந்து ரசம், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு 1 மந்த் மட்டும்தான் வரும். இது எல்லாமே வந்து இப்போ சொன்ன உங்களுக்கு எல்லா பொருளையுமே வந்து எப்பவுமே ஒரு 2 பொருள் போய் பார்க்குறேன்னா ஒரு இந்த 25 கிராம் 50 கிராம் சொல்லிட்டு பொருள் இருக்கும். அதெல்லாம் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு தான் ஒன்று வந்து நான் பொறுமையாக எடுப்பேன். அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு சில வந்து பொருளில் வந்து ப்ரைஸ் வந்து மிச்சம் பண்ண முடியும். காசும் வந்து மிச்சம் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது வந்து பிரியாணி பொருளுக்கான மசாலா வந்து பார்த்தலாம். பட்டை, கிராம்பு இது வந்து ரொம்ப முக்கியமானது. பிரியாணி செய்யறதுக்கும் யூஸ் ஆகும். அதே நேரம் நம்ம நான்வெஜ் வந்து ஏதாச்சும் செய்யறோம் அப்படின்னா புதுசாக வந்து மசாலா அரைக்கிறதுக்கும் இந்த பிரியாணி கிராம்பு வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏலக்காய் வந்து அவ்வளவும் யூஸ் ஆகாது. பாயசம், பொங்கல் ஏதாச்சும் வந்து ஸ்வீட் செய்யும் போது தான் ஏலக்காய் வந்து யூஸ் ஆகும். இதுவே எனக்கு ஒரு 5 மாசத்துக்கு தான் வரும். 5 மாசத்துக்கு வரும். ஒரு 10 கிராம் 20 கிராம்னு சொல்லி வாங்குவேன். இந்த இது ஏதோ 12 ரூபாய் அந்த மாதிரி தான் ரேட் வரும். இது மட்டுமே எனக்கு 3 மாசத்துக்கு அந்த ஏலக்காய் வந்து அப்படியே இருக்கும். பிரியாணி நான்வெஜ் செய்யறதுக்கு, ஸ்வீட் செய்யறதுக்கு ஏதாச்சும் 1 2 மட்டும் தான் யூஸ் ஆகுன்றதுனால இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம காசு வந்து சேவ் பண்ணலாம். அடுத்தது பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை 10 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அது வாங்கினாலே போதும். அந்த ஒரு பேக்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு 3 மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வரும். அதிகமாக நான்வெஜ் யூஸ் பண்றோம்னா ஒரு 2 பேக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணோம்னா இந்த ஒரு பேக்கெட்டே வந்து ஒரு 2 மாசத்துக்கு அந்த மாதிரி வரும். கசகசாவும் அதே மாதிரி தாங்க. எனக்கு இந்த கசகசா ஒரு சின்ன பேக்கெட் தான் வாங்குவேன். இதுவே வந்து எனக்கு 3 மாசத்துக்கு வரும். ஏன்னா இந்த குருமா அப்புறம் ஏதாச்சும் நான்வெஜ்ஜில் அரைச்சி செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி வந்து எனக்கு இது 3 மாசத்துக்கு வரும். இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10 ரூபாய் 15 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கசகசா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டார் பூன்னு சொல்லலாம், இல்லை அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணிக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது மட்டும்தான் இந்த ஸ்டார் பூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு கிட்டவே வரும். 6 மாசத்துக்கு அதுக்கு மேலேயும் வந்து இந்த பொருள் வந்து யூஸ் ஆகும். அது அதிகமாகவே வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதையும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து எண்ணெய் வகைகள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கோல்டு வினர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த கடலை எண்ணெய், அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில், மற்ற எண்ணெய்லாம் இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெய்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ பாப்பாவுக்கு ஹஸ்பண்ட் எங்களுக்கு வந்து அந்த எண்ணெயும் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
அது செட் ஆகாதுன்றதுனால அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். கோல்டு வின்னர் மட்டும்தான் வாங்குவேன். மாசத்துக்கு 3 லிட்டர் வாங்குவேன். அந்த 3 லிட்டர் வாங்கினா ஒரு மாசத்துக்கு வந்து நான் 1.5 லிட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மீதி எண்ணெய் வந்து நான் அப்படியே சேவ் பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு வந்து அதை எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு இந்த 3 லிட்டர் எண்ணெய் வந்து ஒரு 2 மாசத்துக்கு வந்து எண்ணெய் வரும். ஸோ அதனால கோல்டு வின்னர் மட்டும்தாங்க நான் சமைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். இதுவே வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் விளக்கு எண்ணெய் வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன். எதுக்குன்னா ஏதாச்சும் உடம்பு சூடாயிடுச்சுன்னா அப்போ வந்து இந்த தலையில தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு 100 ml அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பாட்டிலில் கிடைக்கும். இது வந்து இந்த எண்ணெய் மட்டுமே ஒரு 5 மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வரும். இதுவும் இந்த எண்ணெயும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சமையலுக்கு இல்லை, உடம்பு வந்து ஹீட் ஆச்சுன்னா அந்த மாதிரி தேய்க்கிறதுக்காக மட்டும் இந்த எண்ணெய் வாங்கியிருக்கேன். நெய் வந்து ரொம்ப முக்கியமானது. பாப்பாவுக்கு வந்து நெய் சேர்த்து ஃபுட்டில் வந்து கொடுப்பேன். அதே நேரம் நம்ம இந்த பொங்கல் ஸ்வீட் ஏதாச்சும் செய்யறதுக்கு முக்கியமாக இந்த நெய் வந்து அதிகமாக சேர்ப்பேன். 200 ml மட்டும்தான் வாங்குவேன். இந்த நெய்யே வந்து எனக்கு 5 மாசத்துக்கு வரும். அப்புறம் பட்டர் வாங்கினா ஒரு 2 மாசத்துக்கு வரைக்கும் தான் வச்சுருப்பேன். ஏதாச்சும் வந்து ரெசிபி செய்ய சொல்ல அதிகமாக வந்து பட்டர் யூஸ் பண்ணுவேன். சீஸும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி எடுத்துக்குவேன். தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாங்குவேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பாட்டில் 100 ml மட்டும்தான் வாங்குவேன். இதுவே 3 மாசத்துக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு தான் எல்லாமே வாங்குவேன். அடுத்தது மிளகாய் தூள் பொடி வகைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்ததுமே வந்து ஷாக் ஆகிடாதீங்க. இதெல்லாம் நம்ம 1 மந்த் மட்டும் வாங்கினாலே போதும். நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இதெல்லாம் வாங்குற மாதிரி வரவே வராது. ஃபர்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் தூள். நான் வந்து இந்த மிளகாய் தூள் வந்து நான் வீட்டில் வந்து எதுவும் அரைக்க மாட்டேன், கடையில இருந்து தான் வாங்கியிருக்கேன். அதனால மாசத்துக்கு 1 kg தான் வாங்குவேன். அந்த மிளகாய் தூள் வந்து எனக்கு 3 மாசத்துக்கு வரும். அதனால இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஒரு 2 பேக்கெட்டாக வாங்குவேன். மந்த்லி 2 பேக்கெட் வாங்குவேன். ஒன்று பூஜை ரூமுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து சமைக்கிறதுக்கு. பூஜை ரூமுக்கு வந்து செப்பரேட்டாக வச்சுட்டேன்னா அதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். தனித்தனியாக வாங்கி வச்சிருவேன். ஏன்னா அது வந்து சாமிக்குன்னு வாங்கினதை வந்து சமையலுக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால 2 வாங்கி வச்சிருவேன். மந்த்லி கண்டிப்பாக நான் மஞ்சத்தூள் என்னோட லிஸ்ட்டில் மஞ்சத்தூள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி ஒன்று நான் கண்டிப்பாக எழுதி வைப்பேன். இந்த மஞ்சத்தூள் வந்து 2 மாசத்துக்கு வரும். 50 கிராம் தான் வாங்குவேன். எப்பவுமே நீங்கள் இந்த பொருள்லாம் வாங்கினீங்கன்னா 50 கிராமாவே வாங்கிக்கோங்க. சேர்த்து நம்ம 100 கிராம் வாங்கினோம்னா அவ்வளோ வந்து நம்மளுக்கு அந்த குவான்டிட்டி வந்து அவ்வளோ வராது. இதுவே நம்ம 50 கிராம்ல வாங்கினோம்னா அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அப்புறம் தனியாத்தூள் வந்து இந்த 1 மந்த்துக்கு தான் இந்த தனியாத்தூள் 50 கிராம் தான் வாங்குவேன். இதுவே எனக்கு வந்து 3 மாசத்துக்கு வரும். எல்லாமே நான் எழுதுகிற மசாலா எல்லாமே 50 கிராம் மட்டும்தான் வாங்குவேன். 100 கிராம் வாங்க மாட்டேன். இந்த 50 கிராம் வாங்குற எல்லா மசாலா மட்டுமே எனக்கு ஒரு 5 மாசத்துக்கு கிட்ட வரும். அப்புறம் மிளகாய் தூள் வந்து பியூர் சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பியூர் சில்லி வந்து பிரியாணி செய்யறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி அவ்வளோ யூஸ் ஆகாதுன்றதுனால இதுவும் எனக்கு ஒரு 5 மாசத்துக்கிட்ட வரும். அதுவும் நம்ம இந்த கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டோம்னா இந்த மசாலாலாம் நல்லா இருக்கும், கெட்டே போகாது. இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கரம் மசாலாவும் சரி நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் யூஸ் படும், மற்றபடி வந்து அவ்வளோ யூஸ் ஆகாது. ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும். ஒரு 3 இல்லை 5 மாசத்துக்கிட்ட வரைக்கும் அப்படியே வரும். அப்புறம் வந்து சீரகத்தூள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன் சாம்பாருக்கு. இல்லைன்னா வந்து நம்ம மட்டன் வேக வைக்க சொல்ல இந்த சீரகத்தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த 50 கிராம் சீரகத்தூள் வந்து ஒரு 2 மாசத்துக்கிட்ட வரும். மிளகுத்தூள் வாங்கினேன்னா மிளகு வந்து ஒரு 3 மாசத்துக்கு கிட்ட வரும். நம்ம ஏதாச்சும் நான்வெஜ்ஜில் மட்டும் சேர்ப்போம், இல்லைன்னா நம்ம இந்த முட்டை ஆம்லேட் போட சொல்ல அந்த மாதிரி வந்து சேர்க்கறதுனால வெறும் எனக்கு இந்த மிளகுத்தூள் வந்து 50 கிராம் தான் வாங்குவேன். இதுவும் ஒரு 3 மாசத்துக்கு கிட்ட வரும். இட்லி பொடி நான் வீட்லயே ரெடி பண்ணுவேன். சப்போஸ் என்னால் செய்ய முடியல அப்படின்னா மட்டும் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இட்லி பொடியை 50 கிராம் மட்டும்தான் நான் வாங்கி வைப்பேன். இந்த 50 கிராம் வாங்குற இட்லி பொடியே எனக்கு ஒரு 5 மாசத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா வீட்டில் ரெடி பண்ணி வைக்கிறதும் அப்படியே இருக்கும். இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்குவேன். பிரியாணி பொடியும் 50 கிராம் தான் வாங்குவேன். இதுவும் எனக்கு ஒரு 2.5 மாசத்துக்கிட்ட வரும். பிரியாணி பிரிஞ்சி எப்போ செஞ்சாலும் கொஞ்சமாக இந்த மசாலா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த 2.5 மாசத்துக்கிட்ட வரதுனால அவளும் வந்து நான் மந்த்லி வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு மொத்தமாக வந்து கம்மியாயிடும். அப்புறம் சாம்பார் பொடி அதிகமாக சாம்பார் வைக்கிறதுனால சாதத்துக்காக இருக்கட்டும் இல்லைன்னா இட்லிக்காக இருந்தாலும் இந்த சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும். 2 பேக்கெட்டாக வந்து நான் இதை எழுதுனேன்னா ஒரு 3 மாசத்துக்கு வந்து கிட்ட எனக்கு வரும். அப்புறம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஹோம்மேடாக வந்து ஸ்பைசஸ் வந்து ரெடி பண்ணி அரைப்பீங்க. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி வந்து மசாலாவாக வந்து வாங்கிக்கிறது. எல்லாருமே ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வாங்கி செய்கிறவங்களும் இருக்காங்க. வாங்குறவங்க வந்து 50 கிராமா வந்து வாங்குங்க. ஏன்னா 100 கிராமா வாங்கணும்னா மசாலா வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கெட்டு போயிடும். இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் மசாலா, மீன் குழம்பு மசாலா, ரசப்பொடி இது எல்லாமே வந்து 50 கிராமா தான் வாங்குவேன். இந்த மசாலா எல்லாமே வந்து எனக்கு ஒரு 2.5 மாசத்துக்கு கிட்ட வரும்.
நட்ஸ் வகைகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உலர் திராட்சை தான் பார்ப்போம். அந்த ஒயிட் கலர்ல இந்த காஞ்ச திராட்சை வந்து பாத்தீங்களா, அது வந்து நான் ஒரு 100 கிராம் வந்து வாங்குவேன். பாயாசம் செய்யும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாச்சும் பாப்பா வந்து கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வாங்கி வச்சாலே எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு கிட்ட வரும் இந்த திராட்சை வந்து. பாதாமும் வந்து நான் 100 கிராம் வாங்குவேன். பாப்பாவும் எப்பயாச்சும் ஒன் டைம் சாப்பிடுவாங்க, இல்லை நான் சாப்பிடுவேன். இந்த பாதாமும் ஒரு 2 மாசத்துக்கு கிட்ட தான் வரும். முந்திரியும் வந்து இந்த பாயசம் இல்லை இந்த பிரிஞ்சி இந்த மாதிரி செய்யறப்ப, குழம்புலாம் செய்யப்போ இந்த அரைச்சி செய்வோம். ஸோ எனக்கு 100 கிராம் வாங்கினாலே போதும். இதுவும் வந்து ஒரு 2.5 மாசத்துக்கு கிட்ட அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டேன். ஏன்னா அதிகமாக வாங்கி வச்சு இந்த முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் வண்டு வச்சிடுன்றதுனால 100 கிராம் மட்டும் தான் வாங்குவேன். காலி ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் 1 மந்த்துக்குள்ளேயே அது காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நான் வாங்கிக்குவேன். இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே ரொம்ப ரேர்னா மட்டும்தான் இது ரொம்ப வாங்குறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடுத்தது வந்து தூள் வகைகள் வந்து என்னென்னு பார்த்துடலாம். டீ தூள், காஃபி தூள். டீ தூள் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு காஃபி தாங்க குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது காஃபி குடிச்சா செட் ஆகலை அப்படின்றதுனால டீ தூள் தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் அந்த அந்த ஷாஷியில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மொத்தமாக ஒரே பேக்கெட்டாக வாங்கினோம்னா அந்த அளவுக்கு வந்து அதில் குவான்டிட்டி இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஷாஷியில் வாங்கணும்னா பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்ன்றதுனால இந்த 10 ரூபா, இந்த 5 ரூபா பேக்கெட் அந்த மாதிரி தான் வாங்குவேன். இந்த ஒரு 5 பேக்கெட் வாங்கினாலே போதும். இது ஒரு 6 மாசத்துக்கு கிட்ட வரும். ஏன்னா அந்த ஒரு பேக்கெட்லயே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். எப்பயாச்சும் ஒன் டைம் தான் நாங்கள் வந்து இந்த காஃபி டீ குடிக்கிறோன்றதுனால ஒரு 10 பேக்கெட் வாங்கினாலே அது ஒரு 5-6 மாசத்துக்கு கிட்ட வந்து எங்களுக்கு இந்த பேக்கெட்லாம் வரும். அடுத்தது வந்து அப்பளம், ஊறுகாய் வகைகள் என்னென்னு பார்த்தலாம். அப்பளம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நான் அந்த அப்பளம் கூட்டு செய்யறதுனால இந்த ரவுண்ட் அப்பளம், அப்புறம் அந்த சீரக அப்பளம்னு ஒன்று வரும். இந்த அப்பளம் வந்து நான் கண்டிப்பாக வந்து மளிகை சாமான்ல மாதம் மாதம் வாங்குவேன். அப்பளம் வந்து நம்ம அதிகமாக வெஜ்ஜு செஞ்சாலும் சரி, நம்ம ஏதாச்சும் கூட்டு செஞ்சாலும் சரி, இந்த அப்பளம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பளம் வந்து டக்குன்னு வந்து காலி ஆகிடும். வேற ஏதாச்சும் வந்தாலும் அந்த 1 மந்த்துக்குள்ளே காலி ஆகிட்டாலும் வேற அப்பளமும் வந்து வாங்கிக்குவேன். வடகமும் வந்து நான் அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் இந்த குழம்புக்கெல்லாம். அப்புறம் வந்து மோர் மிளகாய் வந்து கொஞ்சம் நான் வாங்கி எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இந்த கூழுக்கு வந்து நம்ம மோர் மிளகாய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். என்ன 10 ரூபா 5 ரூபாவா என்னன்னு தெரியல, அந்த பேக்கெட் வாங்கி வச்சாலே போதும் எனக்கு 2 மாசத்துக்கு வரும். அதுவும் மோர் மிளகாய் நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்றதுனால ஒரு 2 மாசத்துக்கு கிட்ட வரும். அதில் கெட்டு போகக்கூடாதுன்னா நீங்க ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து வராது. இதுவும் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஊறுகாய் வந்து எனக்கு பூண்டு ஊறுகாய் இல்லைன்னா அந்தந்த சீசனுக்கு வந்து என்னென்ன ஊறுகாய் இருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோ. ஒரு 5-6 மாசத்துக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பூஜை பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம். தீபம் எண்ணெய் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தான் வாங்குவேன். அந்த எண்ணெய் வந்து ஒரு 2 மாசத்துக்கு வரும். இப்போ நடுவில் வந்து ஃபெஸ்டிவல் வந்து கொஞ்சம் அப்படியே அடிக்கடிக்கு வந்துட்டே இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த 1/2 லிட்டர் கூட இந்த 1 மந்த்துக்கு பத்தாது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்குற மாதிரி வரும். ஒரு சின்ன பாட்டில் 1/2 லிட்டர், அந்த 1/4 லிட்டர் வந்து 2 பாட்டில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி ஃபெஸ்டிவல்லாம் எதுவும் வரல, நார்மல் இந்த ஃப்ரைடே மட்டுமே நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டுமே எனக்கு 2 மாசத்துக்கு கிட்ட வரும். திரி வந்து 2 ரூபான்னுட்டு ஒரு பஞ்சு திரி மட்டும் ஒரு 5 மட்டும் வாங்குவேன். 5 கட்டு மாதிரி கொடுப்பாங்க, அது வாங்கிக்குவேன். இந்த திரி மட்டுமே எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு கிட்ட வரும். அதே மாதிரி ஊதுவத்தி, தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டி வந்து ஒரு 10 பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 5 மாசத்துக்கு கிட்ட அப்படியே இருக்கும். நம்ம இப்போ வந்து அதிகமாக லைட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தீப்பெட்டியும் வாங்கி வச்சோம்னா ஒரு 5 மாசத்துக்கு கிட்ட ஆகும். ஊதுவத்தி வந்து ஒரு 1 மந்த் கிட்ட வரைக்கும், ஏன்னா ஃப்ரைடேலாம் வந்து சாமி கும்பிட்றதுனால அதிகமாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து 1 மந்த் கிட்ட தான் வரும். கற்பூரமும் வந்து பெருசாக வந்து வாங்காதீங்க. பெருசாக வாங்கினா நம்ம அது வந்து அளவு தெரியாது. ஆனால் இந்த பில்ல கற்பூரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னா இந்த கற்பூரமே வந்து நம்மளுக்கு 1 மந்த் கிட்ட வரும். அதுவும் நான் ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் தான் வாங்குவேன். ஏன்னா பில்ல கற்பூரம் வந்து அந்த சின்ன பேக்கெட் வாங்கி நம்ம 2 வேளையும் வந்து சாமி கும்பிடுவோம். ஃப்ரைடே மட்டும் எவ்வளோ நாளைக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மந்த்லி வந்து இந்த பொருளை வந்து அதிகமாக வாங்கலாமா இல்லை கம்மியாக வாங்கலாமா, நான் அந்த மாதிரி வந்து யோசிச்சு தான் கற்பூரத்தை வந்து வாங்குவேன். அடுத்தது வந்து சாம்பிராணி. இதில் வந்து இந்த கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெண்டையுமே வந்து நான் வாங்குவேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு கிட்ட வரும். அப்புறம் பச்சை கற்பூரம் வந்து எல்லாமே வந்து பூஜை ரூம்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று நம்ம அந்த சாம்பிராணியில் பச்சை கற்பூரம் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கற்பூரம் ஒரு குட்டி பாக்ஸ் தான் வாங்குவேன். இது வாங்கினாலே எனக்கு ஒரு 5 மாசத்துக்கு கிட்ட வரும். அப்புறம் கோலப்பொடியும் வந்து 20 ரூபாய் தான். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 5 மாசத்துக்கு கிட்ட வரும். ஒரு 5 மாசத்துக்கு கிட்ட வரும் ஒரு 2 பேக்கெட்டு.
அடுத்தது பாத்ரூம் ஐட்டம்ஸ். அது என்னென்னு பார்த்தோம்னா குளியல் சோப்புங்க. அந்த பெரிய சோப் ஒன்று வரும், அது ஒன்று வாங்கினாலே போதும். 1 மந்த் கிட்ட ஒரு சோப் வரும். இல்லை நம்ம சின்னது வாங்கினோம்னா அந்த சின்னது 2 மட்டுமே 1 மாதத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சோப் வாங்கி வச்சோம்னா ஒரு 2 மாதத்துக்கு கிட்ட வரும். அடுத்தது ஷாம்பு வந்து நான் அந்த டப்பா வரும்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் வாங்கவே மாட்டேன். சேஷேல மட்டும் தான் வாங்குவேன். அந்த மாதிரி அந்த சேஷேல வாங்கினேன்னா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட அந்த ஷாம்பு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து காசெல்லாம் வந்து மிச்சப்படுத்தலாம். அப்புறம் பேஸ்ட் வந்து நான் ஒரு 1 தான் வாங்குவேன், அந்த பெரிய சைஸ்ல. இதுவே இந்த ஒரு பேஸ்ட் வந்து 150 கிராம் தான் நான் வாங்குவேன். இந்த பேஸ்ட் மட்டுமே எனக்கு 2.5 மாசத்துக்கு கிட்ட வரும். அடுத்தது ப்ரஷ் வந்து நாங்க காம்போல வாங்கி வைப்போம். அப்படி இல்லைன்னா இங்க லோக்கல்ல வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து துணி பவுடர் இல்லைன்னா ரின் லிக்யூட். நான் வந்து துணி பவுடர் வந்து ஏதாச்சும் பெட்ஷீட், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 ரூபாய் பவுடர் பாக்கெட் தான் வாங்குவேன். ஏதாச்சும் பெட்ஷீட் இல்லை துணிக்காக யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்ணுறது. அந்த 10 ரூபாய் பேக்கெட்டே எனக்கு ஒரு 1 மந்த் கிட்ட வரும். ஏன்னா துணி பவுடர் வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ரின் லிக்யூட் வந்து நான் மிஷினில் துணி போடும்போது மட்டும்தான் எனக்கு இந்த ரின் லிக்யூட் அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் துணி வந்து கையில் தான் துவைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த லிக்விட் வந்து 1/2 லிட்டர் வந்து வாங்கினாலே போதும். எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு கிட்ட அப்படியே இருக்கும். அந்த துணி பவுடருக்கு பதில் இந்த ரின் லிக்விட்டும் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதுவும் வந்து ஒரு எனக்கு 2 மாதத்துக்கு கிட்ட வரதுனால எனக்கு கொஞ்சம் காசு வந்து அவ்வளோ கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் வந்து அந்த டாய்லெட் கிளீனர், அப்புறம் அந்த பாத்ரூம் அந்த டைல்ஸ்லாம் கழுவும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கணும்னா எனக்கு அந்த 1/2 லிட்டர் அந்த சின்ன பாக்ஸ் அந்த டப்பாவில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்பிக் வந்து அதுவே 1/2 லிட்டர் தான் வாங்குவேன். அதுவே எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு கிட்ட வரும். அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் ரெண்டுமே சரி 2 மாதத்துக்கு கிட்ட வரும். கம்ஃபர்ட் வந்து அந்த ஷேஷேல மட்டும் தான் வாங்குவேன். ஒரு 10 பேக்கெட் வரும்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட வரும். அடுத்தது விம் லிக்விட் வந்து நான் அந்த 15 ரூபாய் பேக்கெட் நம்ம வாங்கினோம்னா அது வந்து நல்லா சேவ் ஆகும். அந்த 15 ரூபாய் வாங்கினோம்னா ஒரு 4 பாக்கெட் வாங்கினாலே அதுவே ஒரு 1.5 மாதத்துக்கு கிட்ட ஆகும். நான் வந்து 1/2 லிட்டர் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குறேன். அந்த பேக்கெட்டே எனக்கு 1.5 மாதத்துக்கு கிட்ட வருது. ஸோ அதனால 2 வாங்கினேன்னா 2.5 மாதத்துக்கு வந்து எனக்கு அந்த விம் லிக்விட் வந்து வரும். அடுத்தது வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு, ப்ரஷ் இதெல்லாம் வாங்கினோம்னா ஒரு 7 மாதத்துக்கு கிட்ட வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் துணி சோப் வந்து நான் ஒரு 5, 6 சோப் வாங்கினேன்னா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட வரும். சோப்பு பிரச்சனையும் அவ்வளோ வராது. அதே நேரம் அந்த ரின் லிக்விடும் வந்து நான் அதிகமாக வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நாப்கின்ஸ் வந்து மந்த்லி வந்து ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு வரைக்கும் 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து லைசால் ஒரு சின்னது தாங்க வாங்குவோம். அந்த 1/2 லிட்டர் அந்த மாதிரி வாங்குவேன். இது மட்டுமே எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு கிட்ட வரும். ஏன்னா வாரத்தில் ஒன்ஸ் தான் வந்து நம்ம வீடு துடைக்கிறோன்றதுனால லைசால், பெனாயில் ஸோ இந்த மாதிரி மிக்சிங்கில் சேர்த்து துடைக்கும் போது அவ்வளோ வந்து இது வந்து யூஸ் ஆகாது. ஸோ இதுலேயும் வந்து நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பேபி ஐட்டம் வந்து என்னன்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து பவுடர், இந்த பெரிய சைஸ் பவுடர் ஒன்று வாங்கினாலே போதும். நான் எப்பவுமே இந்த பவுடர் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆன்லைனில் எதுவும் வாங்க மாட்டேன். போயிட்டு அந்த ஷாப்பில் மட்டும்தான் வாங்குவேன். அந்த ஒரு பவுடர் பாக்ஸ் வாங்கினாலே போதும். இது வந்து பாப்பாவுக்கு ஒரு 5 மாதத்துக்கு கிட்ட வரும். பேபி சோப்பும் தான் வாங்குறது. நான் எப்பவுமே கொஞ்சம் காம்போவாக வாங்கிடுவேன். சோப்லாம் மட்டும் வாங்கிட்டேன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு வந்து பேபி சோப்லாம் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஷாம்பு தான் ஒரு சின்னது தான் வாங்குவேன். இந்த ஷாம்பு வந்து ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட வரும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் எப்போ மந்த்லி வந்து நாங்கள் கிராசரி எழுதினாலும் ஏதாச்சும் பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாப்பாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குவோம். லாஸ்ட் ஒன் வந்து ஃபேஸ் க்ரீம்ங்க. என்னோட ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான். சின்னது வாங்குவேன். அந்த 60 ரூபாயில் தான் வாங்குவேன். இது ஒன்று வாங்கினாலே எனக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு கிட்ட வரும். இது வரைக்கும் தான் என்னுடைய கிராசரி லிஸ்ட் எல்லாம். எல்லாருமே வந்து இந்த கிராசரி லிஸ்ட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க. என்னோட அமௌண்ட் வந்து 3000 தான். நான் வாங்குறதோடைய மந்த்லி கிராசரியோட அமௌண்ட் வந்து இந்த 3000க்குள்ளேயே வந்து முடிக்கணும்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. இவ்வளோ லிஸ்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து 1 மந்த்லேயே வாங்கிட்டாலே போதும். நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சமாக வாங்குற மாதிரி தான் வரும். அந்த கொஞ்சமாக வாங்கும் போது இப்போ நம்மளுடைய இந்த மந்த்துக்கு ஒரு 3000க்கு லிஸ்ட் அமௌண்ட் எல்லாம் கிராசரி வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம கொஞ்சம் தான் வந்து இந்த 1 மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த மாதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பாதி தாங்க யூஸ் பண்ணுவோம், மீதி பாதி அப்படியே இருக்கும். அடுத்த மாதம் நம்மளுக்கு ஒரு கிராசரி லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 3000 கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு 2000க்கு வந்து மளிகை சாமான் வாங்கிட்டோம்னா மீதி வந்து 1000 வந்து மீறும். அது வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு அந்த மாதிரி கூட அதை வச்சுக்கலாம். ஸோ 1 மந்த்துக்கு மட்டும் தான் இவ்வளோ ஆகும். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தான் வந்து யூஸ் ஆகும், அதிகமாக வந்து யூஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் காசு எல்லாம்.
கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாரும் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நீங்க இதுக்கப்புறம் எனக்கு வந்து மேலும் இதுக்கப்புறமா புதுசா பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வந்து புதுசா போடணும்னா கேளுங்க, கண்டிப்பா வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அடுத்த ஒரு லாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.